அண்ணா அறிவாலயத்தோட கடைசி செங்கலை உருவும் வரை நான் இருப்பேன் அப்படிங்கிறத பதிவு பண்றேன். இருக்குது பார்க்கட்டும், அவர் எவ்வளவு காலத்துக்கு முதல்ல அரசியல் இருக்காருன்னு பார்ப்போம். கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத ஒருத்தர்லாம் வந்து திமுகவுடைய அறிவாலயத்தினுடைய கல்லை எடுக்கிறேன், மண் எடுக்கிறேன், கம்பி எடுக்கிறேன், காமெடி பண்ணிட்டு இருக்கிறார். பாலிடிக்ஸுக்கு பார்ட் டைமாக வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் தானே சார். ஸோ இவரை பற்றிலாம் இவ்வளோ நேரம் பேசுறது நமக்கு டைம் வேஸ்ட் இல்லை. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு மறுபடியும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் குச்சி எகிரிலாம் பேசி பார்த்துட்டாங்க அந்த அம்மா அந்த அக்கா. அவங்க ஸ்பீச் காமெடியை பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும், அப்படி எங்கி பேசுவாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. கவர்னர் போஸ்ட்டே விட்டு கொடுத்துட்டு நீங்கள் தாமரை சின்னத்தில் வந்து நின்னீங்க, பூ கருகி போச்சே, பிச்சு போட்டாங்களே தமிழ்நாட்டு மக்கள். இணக்கம்ன்ற எதை சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி இணக்கமா இருக்காரு, அந்த மாதிரி இணக்கம் சொல்றாரு அவரு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இணக்கமா இல்லையே, இருந்ததுதான் கூட்டணி வச்சிருப்பாருல. எல்லாம் ஹிடன் அஜெண்டா சார். அந்த கள்ள கூட்டணி பிஜேபியோட கள்ள கூட்டணின்னு சொல்லுது. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி திமுக பார்த்து பிஜேபியோட மறைமுக கூட்டணின்னு சொல்றாங்க. எதை மக்கள் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. ராத்திரில இருட்டுல போய் திருட்டுத்தனமா போய் சந்திச்சு கூட்டணி பேசுற கட்சி எங்க கட்சி கிடையாது. யார சொல்றீங்க? யாரெல்லாம் ராத்திரில போய் கூட்டணி பேசுனாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். திமுக வந்து செங்கோட்டையனுக்கு அழைப்பு எடுத்திருக்கதா கேள்விப்பட்டேன். இந்த கேள்வி தப்பு. இந்த கேள்வி எங்க எதில் பார்த்தீங்க? அழைப்புட்டு காட்டுங்க. வைக்கிறாங்களே, செய்யறாங்களே, போறாங்களே கிடையாது, செஞ்சாங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது திமுக அவர் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை வந்து நான் வந்து ஃபீல்டுக்கு வந்து வேலை செய்யறேன்னு இறங்கி வரான்னு வச்சுக்க. அப்போ பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அண்ணாமலை பேசும் பொழுது அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலையும் நாங்கள் உருவி எடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அவரால் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட வென்றெடுக்க முடியாதவர் போய் திமுகவினுடைய எஃகு கோட்டையான அண்ணா அறிவாலயத்தினுடைய கட்டடத்தினுடைய செங்கற்களை உருவன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவைக்கான ஒரு செய்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ணாமலை மாதிரி 1000 மடங்கு பெரும் முதலாளிகள், தலைவர்கள், முதலைகள். அண்ணாமலையே ஒரு அரசியலில் வந்து ஒரு சாதாரணமாக இப்போ தான் கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை மாதிரின்னு சொல்கிறத விட நான் வந்து வித்ரா பண்ணிக்கிறேன். மிக பெரும் தலைவர்கள். அண்ணாமலை இப்போ தான் ஜஸ்டிஸ் ஜெயலலிதாவை சொல்கிறீங்களா? மிகப்பெரிய எம்ஜிஆரை சொல்கிறீங்களா? யாரை வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஜெயலலிதா சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க பிரதமர் மோடிக்கும் திமுக வந்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா திமுக வந்து உடைச்சி கொண்டு போல. நீங்கள் எம்ஜிஆரை சொல்லிங்கன்னா ஓகே, கட்சியில் பொருளாளர் வந்து கட்சியிலிருந்து வெளியே போயிருக்காரு, அவர் ஒரு தனி பார்ட்டி ஆரம்பித்தார் போது அவராலே முடியாத விஷயம், அல்லது திமுகவை எதிரியாக கருதி அரசியல் செய்து கொண்டிருக்கிற யார் ஒருவராலையுமே இது வரைக்கும் அது ஃபெயிலியர் சப்ஜெக்டான விஷயத்தில் போய் அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து செங்கல்ல கழட்டுவேன் அதை கழட்டுவேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமான ஒரு பேச்சாக தான் நாங்கள் கடந்து போகமே தவிர இது ஒரு சீரியஸ் இல்லை, அரசியலில் ஒரு காமெடி இல்லை. அவர் மேம்பாக்க கூட இதை கடந்து போகல, இன்னமும் ஆழமா போயிட்டு அண்ணா அறிவாலயத்தோட கடைசி செங்கலை உருவும் வரை நான் இருப்பேன் அப்படிங்கிறத பதிவு பண்றேன். இருக்குது பார்க்கட்டும், அவர் எவ்வளோ காலத்துக்கு முதல்ல அரசியல் இருக்காருன்னு பார்ப்போம். இந்த பாஜக வந்து இன்னும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போச்சுன்னு வச்சுங்க, வேற ஒரு அரசாங்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அண்ணாமலை பொட்டி எடுத்துன்னு அமெரிக்காவுக்கு தான் போகணும். இங்கே அரசியல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்தவர் பாலிடிக்ஸுக்கு பார்ட் டைமாக வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் தானே சார். அவர்னா சார் ஆரம்பத்துலேருந்தே அரசியலில் அடிச்சுடைய கற்றுக்கிட்டா வந்தார் அவர். அண்ணாமலை பார்ட் டைம் அரசியல்வாதி கிடையாது இல்லை, இப்போ ஃபுல் டைம் ஆயிருக்காரு, அவ்வளோதான். அப்போ இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் உங்களுக்கு தான் தெரியும். அங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க, வந்து இப்போ தான் அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மாதிரி சொல்கிறீங்க. அரசியலுக்கு இறக்குமதி அந்த அரசியலுங்கிறது என்ன? இப்போ நாங்களாம் குழந்தைகள்லேருந்து பள்ளி மாணவர்லேருந்து அரசியல், மாணவர் பருவத்தில் அரசியல், கல்லூரி வாழ்க்கையில் அரசியல், சட்டமன்ற வழக்கறிஞராக பணியாற்றும் போது அரசியல். புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு அவருக்கான ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது. வேலை செஞ்சிருந்தாரு, ஏதோ ஒரு அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றிலாம் இவ்வளோ நேரம் பேசுறது நமக்கு டைம் வேஸ்ட்டு. இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு வராங்கன்னா அது ஒரு ஒரு நாகரிகமான ஒரு நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து போவாங்க. அதே மாதிரி இவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு அந்த பணியில இருந்து பாதிலேயே எழுதி கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அது ஒரு விதமான அரசியலாக தானே. தப்பே இல்லை சார், ஓய்வு பெற்று பிறகுதான் வரணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, ஓய்வு பெற்று தான் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஓய்வு பெற்று வந்தாலும் பரவாயில்லை, செய்கிற பணியை வந்து ராஜினாமா செய்துட்டு இதை விட பெருமளவில் என்னால் பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் வந்தவங்க என்ன சாதிச்சாங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கு, என்னைக்காவது ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரா? எவ்வளோ கேள்வி கணைகள் இருக்கிறது,
இதை மாதிரி வந்து அண்ணாமலை வந்து ஏன் அரசியலுக்கு வந்தாருன்ற ஒரு கேள்வியை எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் யாருமே அது பதில் சொல்லவே இல்லையே. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தான் ஏன் அரசியலுக்கு வந்திருக்குன்னு பல கேள்விகள் கேட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களும் சரி எல்லாருமே கேட்டாங்க. நான் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லவே இல்லையே. இல்லை ஏன்னா பிஜேபி என்னை வந்து இங்கே வந்து அரசியல் செய்ய சொல்லி கூப்பிட்டுச்சின்னு சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஸோ அவர் ஏதோ ஒரு அஜெண்டாக்காக வந்திருக்கிறார். அந்த அஜெண்டாவில் நிறைவேற்ற முடியல. பிஜேபியை வந்து இங்கே வந்து தாமரை மலர வைக்க முடியுமா, இதை பூக்குமா அப்படின்னு பார்க்க போகிறாரு. முதல்ல அண்ணா அறிவாலயத்தில் செங்கல்ல உருவுறதை விட்டுட்டு தாமரையை எங்கேயாவது நட்டு வர வைக்க வேலையை பார்க்க சொல்லுங்க. இல்ல அதுதான் தமிழிசை பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு மறுபடியும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் குச்சி எகிரிலாம் பேசி பார்த்துட்டாங்க அந்த அம்மா அந்த அக்கா. வேலைக்கே ஆகல. மறுபடியும் இப்போ புதுசாக பேசியிருக்காங்க. புதுசாக பேசலாம், ஆனால் ஒன்றும் நடக்காது. அவங்க ஸ்பீச் காமெடி பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். அப்படி எக்கி பேசுவாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. நீங்கள் தாமரை சின்னத்தில் வேற நின்னீங்களே, கருகி போச்சே. கவர்னர் போஸ்ட்டே விட்டு கொடுத்துட்டு நீங்கள் தாமரை சின்னத்தில் வந்து நின்னீங்க, பூ கருகி போச்சே, பிச்சு போட்டாங்களே தமிழ்நாட்டு மக்கள். அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்கள் பூவை வர வைக்க பாருங்கள். ஆனால் கமலாலயத்தில் ஒரு ஏதாவது துளிர் விட வைக்க பாருங்கள். அதை விட்டுட்டு வந்து எக்கு கோட்டையா அண்ணா அறிவாலயத்தை வந்து கல்லை போடுவேன் செங்கல்லை போடுவேன் காமெடி பண்ணிக்கிறாங்க. நான் அண்ணாமலை ஒருவேளை அண்ணா அறிவாலயத்துலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் அதுக்கு அர்த்தம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களா ஒவ்வொரு எம்எல்ஏக்களா ஒவ்வொரு எம்பிக்களா நாங்கள் பிஜேபி பக்கம் இழுப்போம் அப்படிங்கிறதா அதற்கு பொருளா? அது நீங்கள் வேணால் எதனா பொருள் எடுத்துங்க, அந்த பொருளுக்கெல்லாம் அவங்களாம் வர முடியாது. ஒன்று கேட்டுங்க, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல்ன்றது வெறும் செங்கல் இல்லை. ஒன்னொன்னும் அது வந்து கொள்கை. அது திமுகவினுடைய சித்தாந்தங்கள், திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள். அது வெறும் கட்டடம் அல்ல, அது ஒரு சித்தாந்த கட்டடம். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியை வித்திட்ட ஒரு மகத்தான ஒரு எஃகு கோட்டையை தவிர அது வெறும் கட்டடமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒருவேளை திமுகவுடைய அந்த கோட்டை அந்த கட்டடம் வந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறதுனால பாலடைஞ்சு போச்சு, கொஞ்சம் பழமைவாதமாக போயிருக்கு. ஏன்னா என்னங்க அவர் தான் அப்படி பேசுகிறாரா? நீங்களும் இதையே கேட்குறீங்க. நான் கேட்குற அவர் வந்து ஒரு அட்ராக்டிவிட்டிக்காக பேசுகிறார். கட்டடத்தில் இருக்கிற ஒரு செங்கல்லாம் உருவம் என்னன்னா திமுகவை சிதைப்புன்ற அர்த்தம், அவ்வளோதான். அப்புறம் நீங்களும் அண்ணாமலை மாதிரி வந்து இது பாழடைஞ்சு போச்சா, இல்லை வந்து அரச மரம் முளைக்குதா, இல்லை வந்து இந்த செடி நடுதான்னு கேட்டால் ஏங்க முட்டாள்தனமான வாதத்தை பேசுகிறார் அவர். புரியுதுங்களா? அவருடைய அரசியல் நோக்கம் என்ன, திமுகவை சிதைக்கிறன்றதுக்காக ஒரு செங்கல்லாம் உருவுறன்னு சொன்னார். அது முடியாது, ஒரு அரசியல் காமெடின்னு நாங்க சொல்லிட்டோம். இந்த இடத்துல மறுபடியும் நீங்க வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தா வேற பிரயோஜனமான கேள்வி எதுவுமே இல்லையா உங்ககிட்ட? இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, இதே வார்த்தையை வேற எந்த அரசியல் தலைவரும் பேசியிருந்தா திமுக கொடுத்திருக்கக்கூடிய எதிர்வினையே வேறையா இருக்கும். ஒருவேளை அண்ணாமலை பேசுறதுனால இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு அதான் சொல்றேன். இது அரசியல் ஒரு காமெடி சார். இது சாதாரண ரோட்ல போற ஒரு பப்ளிக்கை கேளுங்களேன், எங்களை விட்டுருங்க. ஏங்க அண்ணாமலை இப்படி ஆமாம் அவருக்கு ஒரு வேலை இல்லை, போய் முதல்ல அவர் ஜெயிச்சுட்டு வர வேலையை பார்க்க சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அண்ணாமலை லெவல். தமிழ்நாட்டில் கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத ஒருத்தர்லாம் வந்து திமுகவுடைய அறிவாலயத்தினுடைய கல்லை எடுக்கிறேன், மண் எடுக்கிறேன், கம்பி எடுக்கிறேன் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டில் காவி கொடி பறந்தே தீரும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. காவி கொடி பறக்க சொல்லுங்க, யார் வேணான்றா? இது ஜனநாயக நாடு தானே. எந்த கொடி எது வேணும்னு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. கொடி யார் வேணால் பறக்கல, கட்சிப்பு கூட தான் கொடின்னு கூட எடுத்து காட்டுங்க, யார் வேணான்றா? காவி கொடி பறக்கணும்னு என்ன அர்த்தம்? கோட்டையில் காவி கொடி பறக்கணும். இது இருவண்ண கொடியான திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் சித்தாந்தம் இருக்கிற இடத்துல மக்கள் இதை புறக்கணிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காவி கொடி பறக்கணும்னு தான் அவங்க சொல்ல வராங்களா? ஆமாம், தமிழ்நாட்டில் காவி கொடி பறக்கணும்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. அது ஆட்சி அமைப்புன்னு சொன்னால் ஜனங்க காமெடியாக பார்ப்பாங்க. ஒரு கருத்தாக பேசணும், ஏதோ பேசுகிறாங்க அக்கா அப்படின்னு அண்ணாந்து பார்க்கணுன்றா காவி கொடி பறக்கணுன்றாங்க. நீங்கள் காவி கொடினா பாருங்க, எந்த கொடினா பாருங்க. ஆனால் மக்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. எப்போ காவி கொடி பறக்கணும்னா ஆட்சி அமைக்கணும். அதுக்கான உங்களுக்கு அந்த பேஸே இல்லையே தமிழ்நாட்டில். எப்படி பறக்கும் அது? இப்போ மட்டும்னா ஆர்எஸ்எஸ் கொடி அங்கங்கே நிகழ்ச்சிக்கு பதில் போடுறாங்க, நிகழ்ச்சி நடத்தாங்க, பறக்கலையாண்ணா? அதனால் வந்து கொடி யார் வேணால் பறக்கும். ஆனால் அந்த கொடி கோட்டைக்கு வருமானா மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தீர்மானமாக செஞ்சாச்சு, இது திராவிட மண், இந்த இடத்துல வந்து இவங்களுக்குலாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இது திராவிட மண்ணுன்னு சொல்கிறீங்க.
ஆனா தமிழ்நாடு வந்து அண்ணாவுடைய தமிழகம் கிடையாது, அண்ணாமலையோட தமிழ்நாடு அப்படின்னு கருணாகராஜ் பேசியிருக்காரு. ஐயோ, மறுபடியும் இந்த காமெடிங்கிற கேள்வியை கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்க டைம் வேஸ்ட் இல்ல, அவர் முக்கியமான தலைவர். என்ன தலைவர் போங்க சார். அப்ப இது அண்ணாமலையோட தமிழ்நாடு கிடையாது, அண்ணாவுடைய தமிழ்நாடு தான். அண்ணாவின் தமிழ்நாடு, ஐயாவின் தமிழ்நாடு, திராவிட இனத்தின் தமிழ்நாடு, அவ்வளவுதான். அக்காவும் தம்பியும் சேர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பாம விடமாட்டோம் அப்படின்னு தமிழிசை அவர்கள் சூலூர் வச்சிருக்காங்க, சபதம் ஏற்றிருக்காங்க. டெய்லி எங்க தலைவர் கோட்டை முடிச்சு வீட்டுக்கு தான் போறாரு. வேற எங்க போறாரு? ஏன்னா புதுசாக இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்களா அவங்க? சுத்த காமெடி ஆக்டர் சார் எங்கள் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம். எங்கள் தலைவரை வந்து ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆட்சியை கோட்டையில் செஞ்சுட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். அது நீங்கள் நான் சொல்கிறது. எங்கள் தலைவரே டெய்லி வேலையை முடிச்சுட்டு செக்ரட்டரியேட் முடிச்சு வீட்டுக்கு போவார். அவங்க ஆட்சியை அகற்றுவோம் அப்படிங்கிறத சொல்ல, அதை சொல்லுங்க. அதான் சார் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி மலரும், திமுக ஆட்சி அகற்றும்னு சொன்னால் ரவுண்டு கட்டி உதைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏங்க உதைச்சின்னு தானே இருக்கிறாங்க. உதைக்கிறதுன்னு என்ன? தேர்தல் முடிவில் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? 40 தொகுதியில் அடி வாங்கி வந்தீங்க, யாராலும் ஜெயிக்க முடியல. அதனால் வந்து புதுசாக ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை விடுறாங்களே தவிர அவங்க வந்து வார்த்தை ஜாலங்கள், பேச்சு ஜாலங்களில் தான் சப்ஜெக்ட் இருக்கிறதே தவிர ஒன்றும் பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே அவங்ககிட்ட இருந்து எதுவுமே பார்க்க முடியல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு காமெடி சார், அவ்வளோதான் சார். ஏன் இவ்வளோ இப்படி ஒரு வார்த்தை? நான் சொன்னது தப்பா இல்லையான்னு நீங்கள் போய் கேளுங்க, இப்போவே கொடுங்க. யார்கிட்ட கேட்க சொல்கிறேன்? பப்ளிக்கில் போய் கேளுங்க. அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இந்த சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறதுல எந்த தலைவராவது ஒரு போராட்டம் உண்ணாவிரதம் இருந்த சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணது நம்ம நாடு. உயிரை வருத்தி கொண்டு மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ தலைவர்கள் போராட்டங்களுக்கு கொள்கைகளை முன் வச்சு, மக்கள் பிரச்சனை முன் வச்சு தங்களை வருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காமெடி வேலையை யாரும் செய்யல. அதனால வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டது காமெடின்னு சொல்ல வரீங்களா? அந்த செயலே காமெடி. அதே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெய்லி ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆட்சியார் நடத்துறாரு. மயிலாடுதுறையில் கள்ளசாராயம் காய்ச்சி நாட்களை தட்டிக்கிட்ட 2 கல்லூரி மாணவர்களை அந்த சாராய கும்பல் படுகொலை பண்ணிருச்சு. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறேன். மயிலாடுதுறையில் இன்சிடென்ட் நடக்குது, புரியுதுங்களா? மயிலாடம்பாறையில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், மந்தவெளியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இதே மாதிரி பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இன்சிடென்ட்டே நடக்காமல் இருக்கா? அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற இன்சிடெண்ட்டை அந்த மாநில அரசு எப்படி கையாளுது? இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இந்த அரசு எப்படி கையாளுது? கைது பண்ணுறாங்க, சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க, சிறையில் தள்ளுறாங்க, சார்ஜ் ஷீட்டை முடிக்கிறாங்க. இது நான் ஒரு மயிலாடுதுறைக்கு மொத்தமாகவே சொல்கிறேன். மணிப்பூர் என்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு கையாளாகாத முதலமைச்சரை பாஜக வச்சுக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அங்கே நடந்த எல்லா கலவரத்துக்கும் அந்த பிஜேபி முதலமைச்சர் தான் காரணன்றது வெளிப்படையாக இன்றைக்கி தெரிஞ்ச பிறகு, உச்சநீதிமன்றம் கொட்டின பிறகு, இன்றைக்கி பின்னங்கால பிறடரி ராஜினாமா பண்ணிவிட்டு ஆட்சியை கொண்டு போயிட்டு இன்றைக்கி ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துறதுக்கு நிலைமையில் இன்றைக்கி இருக்கிற பிஜேபிக்கு வெக்கமாக எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணாமலைக்கு திமுகவில் இருக்க சட்ட ஒழுங்கு பற்றி பேசுறதுக்கு? திமுகவில் வந்து அங்கொன்று இங்கொன்ற மாதிரி தனிப்பட்ட விரோதங்கள் நடக்கிற விஷயங்களை வந்து சட்ட ஒழுங்குன்னு எடுத்து பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். அண்ணாமலை பேசுறதுக்கு முன்னாடி மணிப்பூரை பற்றி கொஞ்சம் முதுக திரும்பி பார்த்துட்டு பேச சொல்லுங்கள். அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலை சார்ந்திருக்க எல்லா பிஜேபி கட்சிக்காரங்களும் திமுகவுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு யாராவது பேசுகிறாங்கன்னா பிஜேபிக்காரங்க ஒருத்தருக்கும் அடிப்படை தகுதியும் தார்மீகமும் பொறுப்பும் கிடையாது. காட்டு மிராண்டி ஆட்சி நடந்துட்டு இருக்குது வட மாநிலங்களில், பிஜேபியினுடைய மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இல்லையா? அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, அதை பத்தி இங்க கேள்வி இல்லை. இங்க தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அண்ணாமலைக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அங்க எதிர்கட்சி இருக்கா இல்லையா, நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்க எனக்கு தெரியும். இந்தியா கூட்டணி வருவீங்க, அங்க அதெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் வேணாம். யூ கன்ஃபைன் வித் தமிழ்நாடு. என் கவர்மெண்ட் பத்தி நடக்காம பாத்துக்கிறது தானே ஒரு எந்த கவர்மெண்ட் குற்றம் நடக்காம பாத்துக்கிறதுன்றது எந்த கவர்மெண்டால முடியாதுங்க. ஆனா நடந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையான்னு தான் பார்க்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த அரசு தப்பு. இன்னைக்கு நீங்க வந்து ஃபேரா நம்ம பார்க்கலாம். எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சில காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு, சில காலதாமதம் ஏற்பட்டால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு. ஆனால் நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும்? ஸோ இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்காக பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அரசியல் இல்லை, பொழப்புக்காக அரசியல் நடத்துறாங்க. சாரி, அரசியலுக்காக பொழப்பு நடத்துறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பிஜேபிக்காரங்க.
பொழப்புக்காக அரசியல். பட் எல்லா குற்றத்தையும் குற்ற சம்பவங்களையும் எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கும் பொழுது இது எல்லாமே அரசியல் நாடகம் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம கடந்து போயிட முடியாது. கடந்து போத்தல அப்படிதான் போயாகணும். ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, அவங்களுக்கு வேற எந்த பொழப்பும் கிடையாது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஆட்சியினுடைய அதிகாரத்தில் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் அப்படின்ற போது மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி அரசாங்கத்தை பார்த்து விரலிட்டு குற்றம் சுமத்துறதுக்கான எந்த ஒரு முக்கிய பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த மாதிரியான வரக்கூடிய சம்பவங்களை எடுத்துக்கிட்டு அதுக்காக போராட்டம் பண்ணுறது, இதுக்காக பேசுறதுன்றது வந்து அவங்க இருப்பை காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டை பார்த்து நம்ம கேட்குறோம், நீங்கள் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறோம். அதுக்கு பதில் இல்லை. எல்லா அமைப்புகளும் ஒன்றிய அரசின் அமைப்பும் சரி, ஒன்றிய அரசின் சார்ந்த கார்ப்பரேஷன் சரி, நிதி ஆயோக்கும் சரி, தமிழ்நாட்டினுடைய செயல்பாட்டை புள்ளி விவரங்களோடு முன்னேறி இருக்குதுன்னு எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கான நிதி பற்றாக்குறைக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்களே, அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஆரம்ப கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கண்டிஷன் போட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன், நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு இணக்கமாக இருக்க மாட்டீங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோன்னு வெளிப்படையாகவே பண்ணுறாங்க. இதை நாங்கள் எதிர்த்து கேட்குறோம், அதுக்கு பதில் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக இவங்க நிற்கிறோமா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு நிற்காம இவங்க சுயநலத்துக்காக அரசியல் பண்ணும்போது எப்படிங்க மக்கள் எதிர்ப்பாங்க? இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க. ஆனால் மத்திய பட்ஜெட்டில் கூட தப்பி தவறி கூட தமிழ்நாட்டோட பேரை அவங்க சொல்லலை. அப்படிங்கிறப்ப திமுக தலைமையிலான தமிழக அரசு வந்து ஒரு சரியான எதிர்வினை ஆற்றலையோ பிஜேபிக்கு எதிராக அல்லது மத்திய அரசுக்கு எதிராக என்ன எதிர்வினை ஆற்றல் ஒரு மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் ஒன்று சேர்த்திருக்கணும், அல்லது இன்னும் வலிமையா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கேட்டு வாங்கியிருக்கணும். அதுக்கு எந்த முயற்சிகளையும் தமிழக அரசு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். மக்கள் மத்தியில் இன்னைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்னைக்கு குக்கிராமங்கள் வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறத வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அது மக்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இன்னும் வலுவாக நீங்கள் போராடலை, இன்னும் வலுவாக செய்யலைன்னா கத்தி சண்டையை போட முடியும். நாம் வந்து போய் அமைச்சகத்தை கேட்க முடியும், பிரதம மந்திரிகிட்ட பேச முடியும், கண்டன குரல் எழுப்ப முடியும். இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டம் பேசி கண்டன கூட்டங்களை பேசி கண்டிச்சிருக்கிறோம். இதை விட வேறு என்ன செய்ய முடியும்? சட்ட போராட்டம். சட்ட போராட்டன்றது எல்லாத்துக்கும் டப்புன்னு போக முடியாது. நீங்கள் கவர்னர் இஷ்யூக்கு எவ்வளோ யோசிச்சு பார்த்து நம்ம சட்ட போராட்டம் போகிறோம். நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற அரசாங்கம். மத்திய அரசாங்கம்ன்றது எல்லாத்துக்குமான அரசாங்கம். உங்களுக்கு அரசியல் கட்சி வேறு இருக்கலாம், ஐடியாலஜி வேறு இருக்கலாம். ஒன்ஸ் ஒரு கவர்மெண்ட் வந்தப்பறம் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் பார்க்கலையே சார். பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸோட கவர்மெண்ட் நடத்துது சார். அவ்வளோ மோசமாவா இருக்கு, கொடூரமாக நடக்குது சார். அப்படி என்ன தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுங்க. கொடூரமான எந்த அளவுக்கு இல்லை சார், நிதியை கொடுக்காதே ஒரு கொடூரம் தானே சார். எத்தனை வருஷமா நிதி கொடுக்கல? 10 வருஷமா தான். இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அன்னையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு சேவையான படங்கள் பல்வேறு அக்கௌண்ட்டில் பல்வேறு ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வரவே இல்லையே. இதுதான் மிகப்பெரிய வஞ்சி. நான் என்ன கேட்குறேன், உங்ககிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு சம்பளமே கொடுக்காம ரெகுலராக போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வா இருந்தால் அது வஞ்சிக்கிறதா இல்லையா? இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்து 11 வருஷமாவே யாருக்குமே எந்த இதுவும் கொடுக்கலையா? உள்ளங்கை நெல்லிக்கணி தானே. என்ன கொடுக்குறாங்க? 1000க்கு அது ஒரு ஏனப்பசிக்கு சோளப்பூரி மாதிரி எதையாவது எப்பயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது இல்லையே, லெஜிட்டிமேட் அமௌண்ட் வர வேண்டியது நிற்குது நமக்கு. இதுதான் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா பிஜேபி ஆளாத மாநிலங்கள், பிஜேபிக்கு எதிரில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குல்ல. இதை கேட்டு வாங்குவதற்கு சட்டப்படி வேற வழியே இல்லையா? சட்டப்படி வேற வழியே இல்லைன்னா சார், இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன் உதாரணத்தை இந்த அரசாங்கம் நடத்துது சார். சட்டப்படி வழிமுறை என்னன்றது அதுக்கும் ஒரு காலம், ஒரு எல்லையை பொறுத்து பார்ப்போம், இல்லைன்னா அதுக்கும் தேவை வந்தால் நடவடிக்கை எடுப்போம். திமுக தலைமை ஓபிசி ரிசர்வேஷனுக்கு சட்ட போராட்டம் பண்ணோம், கவர்னர் விஷயத்துக்கு சட்ட போராட்டம் பண்ணோம், பல விஷயங்கள் சட்ட போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்குது தமிழ்நாடு. இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக பல நேரங்களில் பல விஷயங்களில் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கி நீதிமன்றத்தில் அணுகக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்குது. அது அந்த காலகட்டத்துக்கு தலைவர் முடிவு பண்ணுவார். திமுக தலைமையும் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை இணக்கமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதை ஈஸியாக கேட்டு பெறலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்கட்சிகள் சேர்ந்த நிறைய கட்சிகள் முன் வைக்கிறாங்களே. எங்கே இணக்கமாக இருக்கான்? அரசு இணக்கமாக இருக்கலாம், ஆனால் அரசு இணக்கமாக இருந்து என்ன பண்ண முடிச்சு? என்ன பண்ணிட்டாங்க அவங்க? இணக்கம்ன்ற எதை சொல்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி இணக்கமாக இருக்கார், அந்த மாதிரி இணக்கம்னு சொல்கிறார் அவர். ஒரு கவர்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, அவ்வளோதான். இல்லை, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட இணக்கமா இல்லையே, இருந்ததுதான் கூட்டணி வச்சிருப்பார்ல. எல்லாம் ஹிடன் அஜெண்டா சார். அதெல்லாம் அவங்களாம் வந்து ஹிடன் அஜெண்டா, கள்ள கூட்டணி எங்கள் தலைவர் நல்லாவே சொல்கிறாரு.
புரியுதுங்களா? திமுக அந்த கள்ள கூட்டணி பிஜேபியோட கள்ள கூட்டணின்னு சொல்லுது. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி திமுக பார்த்து பிஜேபியோட மறைமுக கூட்டணின்னு சொல்றாங்க. எதை மக்கள் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லணும்னா, நாங்க இன்னைக்கு ஏறி எதிர்த்து அடிச்சு பேசுறோம் ஒன்றிய அரசு செயல்பாட்டை, தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிற துரோகங்களை. நாடாளுமன்ற பிரச்சாரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி மோடியை திட்டி பேசியிருக்காரா, கண்டிச்சிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு வஞ்சிச்சிருக்கிற இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு கேள்வி கேட்டிருக்காரா? அவர் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தானே சார் அவர் கேம்பெயினே பண்ணார். எங்கள் தலைவரை தானே சார் நோக்கி கார்னர் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அப்போது எங்கே கூட்டணி இருக்குது? யார் கூட்டணி வச்சிருக்கிறா? அப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. பிஜேபியில் இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் திமுகவோட இணக்கமா இருக்காரு அப்படின்னு கராத்தே தியாகராஜன் ஒரு புது குற்றச்சாட்டை சொல்றாரு. அவர் எந்த கட்சிக்கு லாயலா இருந்தாரு? இன்னொருத்தரை பத்தி இணக்கமா இருக்காங்க, பிணக்கமாக பேசுறதுக்கு இதுல உண்மை இருக்கா? நயினா நாகேந்திரன் திமுகவோட இணக்கமா இருப்பது அதை நீங்க அது நயினா நாகேந்திரன் தான் போய் கேக்குறேன். நீங்க அவர் இணக்கமா இருக்கிறாரா இல்லையா? நான் என்ன சொல்றேன், பிஜேபி எதிர்த்து விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. இல்லை, அது அரசு விழா சார். அந்த அரசு விழாவில் அந்த மாவட்டத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் போகிறாங்க. அந்த தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எல்லா இடங்கள்லையும் ஒன்றிய அரசை பற்றி பேசுகிற அந்த அளவுகோலில் தான் எங்களுடைய முதலமைச்சர் பேசுகிறாரு. இது அரசின் விழா, அரசின் மேடை. அதில் ஜெயலலிதா போல், எடப்பாடி பழனிசாமி போல் அரசு விழாவில் சகட்டு மேனிக்கு திமுகவை மரபு மீறி பேசுகிறதெல்லாம் எங்கள் தலைவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அனுமதிக்கப்பட்ட, வரைமுறைக்குட்பட்ட, எல்லைக்குட்பட்ட அந்த விமர்சனத்தை தான் செஞ்சிருக்கிறாரு தவிர அது ஒன்றும் தவறில்லை. அம்மையார் வானதி சீனிவாசன் கூட தான் கோயம்புத்தூர் நடந்த அரசு நிகழ்ச்சிகளில் மேடையில் உட்காந்துருந்தாங்க. தலைவர் அரசு பற்றி பேசுகிறாங்க. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் அரசியல் நாகரிகம். இது அரசினுடைய நிகழ்ச்சிகள். ஸோ தியாகராஜன், கராத்தா தியாகராஜன் அந்த கட்சியில் இருக்க, எந்த கட்சியில் இருக்கிறப்பார் அவர்? இப்போ பிஜேபியில் இருக்கு. பிஜேபியில் இருக்கிறவர் அவர் பிஜேபி பற்றி பேசுகிறாருன்னா அப்போ அவருக்கு ஏதோ அண்ணன் நயினா நாகேந்திரன் மேலே ஏதோ அவருக்கு ஒரு சம்திங் இடன் அஜெண்டா. அது அவங்களதான் இருக்கு. உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? உட்கட்சி பூசல் இல்லை, உள்ள பூசல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஆள்கிட்டே பூசல் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அது எங்களுக்கு கவலை இல்லை சார். அது யாராவது போட்ட புகசல்லாம் இருந்துட்டோம், பூசல்லாம் இருந்துட்டோம். அதை பற்றி திமுகவுக்கு என்ன இருக்குது, அதை பற்றி மக்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் நடிகர் பவன் கல்யாண், ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இன்னைக்கு மதுரையெல்லாம் வந்திருக்காரு. அவருடைய அந்த ஆன்மீக யாத்திரையை தமிழ்நாட்டில இருந்து தொடங்கி போயிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்க? இதுல என்ன இருக்கு? இந்திய நாட்டுக்குள்ள எங்க வேணா யார் வேணா போலான்றதுல எந்த விதமான விசா, பாஸ்போர்ட் சப்ஜெக்ட் கிடையாது. இது சனாதன யாத்திரை அப்படிங்கிற பேர்ல தானே போட்டோமே சார். இதுல என்ன சார் இருக்கு? போட்டோம். அவரு நம்புகிற விஷயங்கள்ல முன்னோக்கி போறாரு. அதில் அவருக்கு வெற்றி கொடுக்குதா இல்லையான்று ஹவு டு வி பாதர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? அவங்க போய் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் முடிஞ்சு அவரு பவன் கல்யாண் ஆந்திராவில் பயங்கரமா எதிர்வினை ஆற்றினார். அவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு யாத்திரை பண்றாரு. தமிழ்நாட்டில் சார் காசி விஸ்வநாதரை போய் பார்க்குறோம், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஈசனை பார்க்குறோம். இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட். அதனால் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு போவாங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வருவாங்க. இது வேற. இதை இவங்க இங்கே அரசியல் பண்ண முடியாது. நான் இதை இப்படி வேணா கேட்கட்டுமா? இதே நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆந்திராவோட இதே மாதிரி ஒரு ஆன்மீக யாத்திரை போயிருந்தா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அமைதியா இதே மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்குமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், வந்தாரை வாழ்க்கை தமிழ்நாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு அரசு, எந்த ஒரு அரசியல் கட்சி எது ஒன்றும் நியாயமாக சட்டத்துக்கு புறம்பா இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்குது. அது தமிழ்நாடு செய்யும். அது சட்டவிரோதமாக வித் அண்ட் பேட் இன்டென்ஷன் வந்தோம்னா அதுக்கு அதை வேறாது. முதல்ல நீ இந்த கேள்வியே தப்பு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆன்மீகத்துக்காக ஆந்திரா போவாரானா இது ஆன்மீகத்துக்காக கூட விட்டலாம். கோயிலா போயிருக்காரு. எங்க கோயில இது நடக்காத சப்ஜெக்ட் சார். ஏன் சார் கோயிலுக்குள்ள அவர் போறாரு? மக்கள் தான் சார் எங்க கோயில், மக்கள் மனம் தான் சார் எங்க கோயில். தமிழ்நாட்டில் தான் சார் சுத்தி வருவார் அவரு. திருப்பரங்குன்றதுக்கு வந்த பவன் கல்யாண் கிட்ட திருப்பரங்குன்ற மலையை மீட்க சொல்லி, கோயிலை மீட்க சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள்லாம் அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அவர் என்ன தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? அரசியல் பண்றாங்க சார், அவ்வளவுதான் சார். வேற என்ன சார் பண்ண முடியும்? அரசியல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு காமெடி தான். நான் தான் சொல்றேன், ஆரம்பத்துலேருந்து பிஜேபி ஒரு காமெடி பண்ணி தமிழ்நாட்டில் மக்கள் காமெடியாக பார்க்குறதுனால தான் அவங்களால ஓட்டு போட மாட்டாங்க ஜனங்க. அவங்க ஜெயிக்க மாட்டேன்றாங்க. இது இவ்வளோ காலகாலமாக நடந்து கொண்டுக்கிற விஷயத்த இப்போ கையில் எடுத்து பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மத கலவரங்களை உண்டாக்கணும், ஜாதி கலவரத்தை உண்டாக்கணும். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது.
இந்த ஓராண்டுக்குள்ளே எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியில் பிரச்சனை பண்ண முடியுமான்னு வட மாநிலங்களில் செய்கிற மாதிரி தமிழ்நாட்டில் செஞ்சு எதையாவது ஒரு எதிர்வினை ஆற்ற முடியுமா, அது திமுகவுக்கு அது ஏதாவது சேதாரத்தை தர முடியுமான்னு கனவு காண்றாங்க சார். கனவாகவே தான் போகுது. இது தமிழ்நாடு ஹார்மோனியல் ஸ்டேட். இது இப்போ ரீசெண்டாக பாருங்கள், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுடைய விழாவுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள்லாம் வந்து வரிசை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது மரபு சார். இது நான் பிறப்பில் நான் ஒரு இந்துவாக இருக்கலாம், திராவிட இயக்கத்தில் செக்யூலர் மைண்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆண்டுக்கு ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு போகிறேன், நாகூர் தர்காவுக்கு போகிறேன். இதெல்லாம் எங்களுடைய ப்ராக்டிஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராக்டிஸ். இதெல்லாம் இந்த ப்ராக்டிஸில் இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது சார். இவங்க ஃபெயிலியர் தான் சார் ஆவாங்க பிஜேபி. திடீர்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகர் கமலஹாசனை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன? இதில் என்ன இருக்குது? தோழமை கட்சி எங்களுக்கு. அவங்க யாரும் சந்திக்கக்கூடாது ஒன்றுமே கிடையாது. சந்திச்சதை சொல்லி ஆகணுன்றது அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ராத்திரியில் இருட்டில் போய் திருட்டுத்தனமாக போய் சந்தித்து கூட்டணி பேசுகிற கட்சி எங்கள் கட்சி கிடையாது. யாரை சொல்கிறீங்க? யாரையோ சொல்கிறீங்களே? யாரெல்லாம் ராத்திரியில் போய் கூட்டணி பேசுனாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். எங்கள் கட்சி வெளிப்படையாக சூரிய வெளிச்சத்தில் அண்ணா அறிவாலயத்தில் பேசுகிற கட்சி எங்களுது. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த பனிப்போருக்கு மத்தியில் திமுக வந்து செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்திருக்கதா கேள்விப்பட்டமே. உண்மையா பொய்யா? இந்த கேள்வி தப்பு. அப்ப பொய்யா? இந்த கேள்வி எதில் பார்த்தீங்க? அழைப்புட்டு காட்டுங்க. சமூக வலைதளங்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா செய்தியாளர், அரசியல் விமர்சகர்களே இதை முன் வைக்கிறாங்களே. இது வந்து செய்தியாளர் தொலைக்காட்சி விவாதங்கள்ல முன் வைக்கிறாங்களே. எதுவும் கிடையாது சார். வைக்கிறாங்களே, செய்யறாங்களே, போறாங்களே கிடையாது. செஞ்சாங்களா, வச்சாங்களா? திமுக அழைக்கல. ஏங்க எதங்க இப்ப யார்கிட்ட என்ன கேட்குறீங்க? நீங்க எங்க நடந்துச்சு அந்த விஷயம் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. நீங்க அந்த கேள்வி எடுத்து என்கிட்ட காட்டுங்க. ஒருவேளை அதிமுகவில் இருக்கிறவங்களே எப்படி கிளப்பி விடுறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. அது நீங்க அவங்கள தான் கேட்கணும். நீங்க போய் யாரை கேட்கணும்? செங்கோட்டையனை போய் கேட்கணும். அண்ணன் செங்கோட்டையனை போய் கேட்கணும். இன்னைக்கு என்கிட்ட கேட்ட கேள்வியில் அவர்கிட்ட போய் கேட்கணும். நடிகர் விஜய்க்கு, தமிழக கட்சி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது திமுக எப்படி பாருங்க? நமக்கு என்ன இருக்கு அதை பத்தி? திமுகன்னு இருக்கு, திமுக கட்சிக்குன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? அவர் பிஜேபி மறைமுகமா ஆதரவு தெரிவிக்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு. சார் அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி சார். அவர் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கிட்டாருன்றதுக்காக வந்து வேறு முகம் இல்லை. அவர் ஒரு செலிபிரிட்டி. அவருக்காக ஓட்டு போடுறதுக்காக ஜனங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கே ஒய் பாதுகாப்பு அதான் சொல்கிறேன் சார். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கே இவ்வளோ பாதுகாப்பு. ஒருவேளை வந்து நான் வந்து ஃபீல்டுக்கு வந்து வேலை செய்கிறேன்னு இறங்கி வராருன்னு வச்சுக்க, அப்போது வந்து க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ லோக்கல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். புரியுதுங்களா? இவருக்கு இந்த பாதுகாப்பு இல்லைனா கூட நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாதுங்க, நான் ரோட்டுக்கு வந்து மீட்டிங் போட போகிறேங்கன்னு அரசாங்கம் எழுதி கொடுத்ததுன்னா பெர்மிஷன் கொடுக்க போகிறாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம். இவர் மாநாடு நடத்தினாரு, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு, தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா? ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திருக்காரு. இதெல்லாம் என்ன? அது எங்களா இல்லை சார், அவங்களுடைய இதுதான். ஏன் திமுக கூட தான் பெரிய பெரிய மாநாடு நடத்தும் போது தேதிகளை மாற்றிருக்கு, இடங்களை மாற்றிருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். தட்ஸ் டிஃப்ரெண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா மாநில அரசுக்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் மாநில அரசுகிட்ட கேட்க விருப்பம் இல்லை. அவருடைய எஜமானான மத்திய அரசு அவருக்கு எடுத்து கொடுத்து கிரீட சுற்ற இடத்துல இருக்கிறதுனால போய் வாங்கி வந்துட்டாரு. பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பிஜேபியோட அக்கறையா பார்க்கணுமா, அல்லது இது ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னு தான் பார்க்கணும்? அரசியல் கலந்த அக்கறை. அக்கறை அவ்வளோதான். அப்படின்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி தமிழக கட்சிகளுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குங்கிறது உண்மை. இதன் மூலமா நம்மளால புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணுமா? போக போக கத்திரிக்காய் முளைச்ச கடத்தருக்கு வரப்போகுது. ஓகே, போக போக அதான் தெரிய போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமீப காலமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுல இருக்கு. திமுக அந்த விஷயத்துல கோட்டை விட்டுருச்சோ அப்படிங்கிற பரவலான குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு உங்களுக்கு? திமுகலாம் கோட்டை விடலைங்க. கோட்டை விடுறது என்னன்னா கட்டுக்கடங்காமல் போயிடுது, லா அண்ட் ஆர்டர் நம்ம கண்ட்ரோல் இல்லை, போலீஸால் மேனேஜ் பண்ண முடியலன்னா கோட்டை விட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற போது ஒன்று முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய வந்தால் தடுக்கணும். இல்லை இன்சிடென்ட் ப்ரொவோகேஷன். இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு க்ரைம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய ப்ரொவோகேஷன்ஸ். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை, கள்ளக்காதல் பிரச்சனை, கல்லூரி மாணவர்களுக்குள்ள பிரச்சனை, லூர் பிரச்சனை, இந்த மாதிரி வந்து சடன் ப்ரொவோகேஷன்ஸ். ஸோ இந்த சடன் ப்ரொவோகேஷன்ஸ் வந்தபோது அது அரசினுடைய கவனத்துக்கு வந்த பிறகு, காவல்துறை கவனத்துக்கு வந்த பிறகு இது நடவடிக்கை எடுத்திருக்குன்ற போது இங்கே இடத்துல வந்து கோட்டை விட்டதுன்ற வார்த்தைக்கோ அல்லது அந்த வாதத்துக்கோ அர்த்தம் இல்லை. ஸோ அரசாங்கம், காவல்துறை
அதை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. தமிழக அரசியல் களம் சார்ந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. Be right sunflower oil. Right on a taste, right on a life.